4 வார்த்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்போதுமே அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தான் யார் அப்படிங்கிறத அவங்களே அறியாமல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தன்னை பற்றி குவாலிட்டியான நல்ல விஷயங்களை கேட்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. தன்னுடைய குவாலிட்டியை வளர்த்துக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. பொதுவாக ரிஷபம் அப்படின்னோம்னா மெட்டீரியல், வாட் ஆர் ஆல் நெசசரி, எதெல்லாம் தேவைப்படுதோ குடும்பத்துக்கு தேவையான ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையா அது வேறு விஷயம், அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கணும். ஒரு பார்க்கும்போதே ஒரு ஸ்கேன் பண்ண மாதிரி அசஸ் பண்ணிடுவாங்க. இவன் எவ்வளோ தேர்வான், இவன் எவ்வளோ தேர்வா, எனக்கு பிச்சைக்காரர்கள் தேவையில்லை, எனக்கு பணக்காரர்கள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இருக்காங்க. ரிஷபம் எப்பவுமே ஒன்று பேசும், இல்லாட்டி தன் தோற்றத்தின் மூலமாக தான் யார் என்பதை வெளிப்படுத்தும். அதில் அதிகமாக பொருளாதார வாசனை தான் அதிகமாக இருக்கும். ரிஷபம் எதையும் ஃபீல் பண்ணுறதில்லை, கால்குலேட் பண்ணும். அப்போ மணி மைண்டடாக இருக்கிற பர்சன்ஸ் தான் ரிஷபராசிக்காரர்கள். நிச்சயமாக அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். இப்போ நல்லா பாருங்கள், பணத்தை நம்புகிறாங்க, அதே நேரத்தில் கடவுள் நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கு. இன் ஆர்டர் டு மேக் எ ஷோ, அதாவது தங்களை ஒரு சரியான நபராக காட்டிக்கொள்வதற்கு அவங்க யூஸ் பண்ணுற ஒரு ரிஷபராசிக்காரர்கள் எல்லாம் நான் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு நோஷன்லேயே இருக்காங்க அப்படின்னா அது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே, ஒரு குடும்பத்தில் நான் மேனேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக ஈகோ கிளாஷ் ஆகும் இல்லையா? ஆனால் ரிஷபராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணுற எல்லாரும் ரிஷபராசிக்கான லவ் அண்ட் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும்? அதாவது மேஷராசி முதல் ராசி, அது எப்படி உடம்பை பற்றி பேசிச்சோ அதே மாதிரி இந்த ரிஷபத்துக்கு வரும்போது எப்படி அப்படின்னா ஒரு ஆர்கனைஸ்டு பொசிஷனில் அவங்க இருக்கணும். இந்த ரிஷபராசி ஜெகத்தில் இருக்கிறதுக்கு 2வது ராசின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துக்கு அது 2வது ராசி. இந்த 2வது ராசி அப்படின்னு சொன்னோம்னா பேச்சு, நம்ம பேசுகிறோம், பேச்சு, நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன், முகத்தில் இருக்கக்கூடிய வசீகரம், கையில் இருக்கக்கூடிய ரொக்க பணம், குடும்பம், ஃபேமிலிங்கிற ஸ்டேட்டஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை வாக்கு, நேத்திரம், முக வசீகரம், தனம், குடும்பம் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. இந்த குடும்பத்து பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். இதையெல்லாம் இன்வால்வ் பண்ணி வாழக்கூடிய ராசி ரிஷபராசி. தான் யார் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய இடம் ரிஷபம். இப்போ ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருந்தால் அவரை பற்றி நம்ம அசஸ் பண்ணலாம் இல்லையா? அது ரிஷபத்துக்கு உரிய கேரக்டர். 4 வார்த்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்போதுமே அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தான் யார் அப்படிங்கிறத அவங்களே அறியாமல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்போயுமே நல்ல விஷயங்களை கேட்குறதுக்கு, தன்னை பற்றி குவாலிட்டியான நல்ல விஷயங்களை கேட்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. தன்னுடைய குவாலிட்டியை வளர்த்துக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அது மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. அவங்களுடைய வார்ட்ரோப், அவங்களுடைய இடம், அவங்களுடைய இந்த விசிட்டர்ஸ் ரூமில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா விதமான மெட்டீரியலும் செல்வங்களும் அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். பொதுவாக ரிஷபம் அப்படின்னோம்னா மெட்டீரியல், வாட் ஆர் ஆல் நெசசரி, எதெல்லாம் தேவைப்படுதோ குடும்பத்துக்கு தேவையான அத்தனை மெட்டீரியல்ஸும் இருக்கணும் அவங்ககிட்ட. அது அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையா அது வேறு விஷயம், அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கணும். அவங்கள்ட்ட இல்லாத எதுவும் இருக்கக்கூடாது. இப்படி ஒரு மாடர்ன் மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க யாரை பார்த்தாலும் ஒரு ஸ்டாரிங், அப்படி ஒரு பார்க்கும்போதே ஒரு ஸ்கேன் பண்ண மாதிரி அசஸ் பண்ணிடுவாங்க. இவன் எவ்வளோ தேர்வான், இவன் எவ்வளோ தேர்வா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த அசஸ்மெண்ட். அவங்களுடைய பேக்ரவுண்டில் எவ்வளவு மெட்டீரியல் அசெட் இருக்குது அப்படிங்கிறத அவங்க அசஸ் பண்ணிடுவாங்க. பார்க்குற பார்வையிலே அசஸ் பண்ணிடுவாங்க. இல்லாட்டி பேசும்போது இன்ட்ராக்ஷனில் யார் என்ன ஏது என்ன பண்ணுறீங்க, என்ன டிரான்சாக்ஷன், என்ன டர்ன் ஓவரு, எல்லா விஷயங்களையும் கேட்டுருவாங்க. என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வாங்குறீங்க, வாட் இஸ் யுவர் சேலரி, இது அத்தனை விஷயத்தையும் அததுக்குரிய கேள்வியை கேட்காம வேறு ஏதாவது ஒரு கேள்வியை கேட்கும்போது அவங்கள ஏமால் சொல்ல வச்சுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுடைய பேசிக் திங்கே அசஸிங் அதர்ஸ். இப்போ நிறைய ஆட்கள் பெரிய அழிஞ்சினாலும் எல்லோரும் கலந்து இருக்கிறாங்க.
அவங்கள பொறுக்கி அவங்க தான் வேணும், உங்கள் கூடலாம் நான் பேசுவேன், மற்றவங்களெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு பிச்சைக்காரர்கள் தேவையில்லை, எனக்கு பணக்காரர்கள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இருக்காங்க உலகத்தில். ஆனால் எல்லா நேரத்துலையும் அதை சொல்ல முடியாது. தான் நல்லா வளர்ந்துட்டால் சொல்லலாம், வளர்றதுக்கு முதல்ல சொல்ல முடியுமா? எல்லோரும் எனக்கு வேணும், எல்லோரும் எனக்கு ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்பயுமே இந்த மெட்டீரியல் அசெட், இப்போ நம்ம இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம ஃபஸ்ட்டு அசெட் வந்து நம்மளுடைய வாக்கு திறமை தான், பேச்சு திறமை தான். நம்ம என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கோம், யாரை பார்க்க வந்திருக்கோம், என்னென்னலாம் அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்ககிட்ட இருந்து தான் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கேன், அது எதெல்லாம் சேல் பண்ண முடியும், ஏதோ ஒரு வரவு செலவு, ஏதோ ஒரு பர்பஸ், சம் பர்பஸ் இஸ் தேர். அப்போ அவங்க அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், சொல்லணும், சொன்னால் தானே தெரியும். வந்து அவங்க ஆஃபீஸுக்கு முன்னால் வந்து ஒருத்தர் சும்மா அப்படி நின்றுட்டு இருந்தால் தெரியுமா? தெரியாது. தே ஹேவ் டு ஸ்பீக். ரிஷபம் எப்பவுமே ஒன்று பேசும், இல்லாட்டி தன் தோற்றத்தின் மூலமாக தான் யார் என்பதை வெளிப்படுத்தும். அதில் அதிகமாக பொருளாதார வாசனை தான் அதிகமாக இருக்கும். ரிஷபம் எதையும் ஃபீல் பண்ணுறதில்ல, கால்குலேட் பண்ணும். சரியான ஆள் தான், உனக்கு ஏற்ற ஆள் தான், நல்லா செலவு பண்ணுவான், நல்லா செலவு பண்ணுவான். உன்னை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, என்ன ரிஸ்க் வேணாலும் எடுப்பாள் உனக்காக. தன்னுடைய சேவிங்ஸ் முழுவதும் இன்வெஸ்ட் பண்ணுவான். எப்படி போகுது பார்த்தீங்களா? இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக போகுது. ஒவ்வொருத்தரும் பரஸ்பரம் வந்து ரிஷபராசிக்காரர்களே சந்திச்சுக்கிட்டாங்கன்னா கூட த ஷேரிங் ஆஃப் பவர்ஸ் பை மீன்ஸ் த மணி, இந்த மணி மூலமாக உண்டாகக்கூடிய பவர்ஸ் இருக்குல்ல, பொருளாதாரத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு பவர், பொருளாதார அதிகாரம், இதெல்லாம் ரிஷபத்துக்கு உள்ளே இருக்குது. ஒரு ஆள் காரில் வர்றாரு, ஏன் ரீசெண்ட்லி ஐ பர்ச்சேஸ்ட் எ கார் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட தான் வாங்கின காரை பற்றி பேசுவாங்க. அப்போ மணி மைண்டடாக இருக்கிற பர்சன்ஸ் தான் ரிஷபராசிக்காரர்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக, அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். தே ஆர் மணி மைண்டட். எப்போவுமே அடுத்தவங்களோட பணத்தை தன் பணமாக கால்குலேட் பண்ணக்கூடிய புத்தி அவங்களுக்கு இருக்குதுன்னு அப்படி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. பொதுவாக இன்கேஸ் இப்போ நாம் எடுத்துக்கிட்டு இருக்க தலைப்பு பிரகாரம் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் மேரேஜ், ஃபேமிலி லைஃப், லிவிங் த்ரூ அவுட் த லைஃப் ஆர் மீட்டிங் செப்பரேஷன்ஸ், இப்படியெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஃபினான்சியல் ரிஸ்க் எடுக்கலைனாலும் அது ரிஷபராசி இல்லை. ஃபினான்சியல் ரிஸ்க்கை வந்து கண்மூடித்தனமாக எடுத்தாலும் அது ரிஷபராசி இல்லை. ரிஷபராசிக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட் அது. ஏன்னா சார் ஒரே நேரத்தில் ஃபினான்சியல் ரிஸ்க் எடுக்கலைன்னா தப்பு, எடுத்தாலும் தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த இதில் வந்து எப்படின்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. தான் சொன்னோம் 10 கோடி ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நபர் தயாராக இருக்கிறாரு, ஒரு நண்பர் இல்லாட்டி ஒரு தோழி, யாரோ ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போது அசிபிட்டிஸ் தேர் ஓன், அது அவங்க சொந்த பணம் மாதிரியே அவங்க நினச்சிப்பாங்க. அவங்களோட ஸ்டேட்டஸவே தனக்கும் கற்பிச்சுக்கிடுவாங்க, இன்வெஸ்டாரோட ஸ்டேட்டஸவே தனக்கும் கற்பிச்சுக்கிடுவாங்க. தன்னுடைய குவாலிட்டிக்காக, தன்னுடைய அட்ராக்டிவிட்டிக்காக, தன்னுடைய டேலண்ட்டுக்காக, பேச்சு திறமைக்காக, தன்னுடைய வசீகரத்துக்காக இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அதுக்குரிய ஷேரோ ப்ராஃபிட்டோ கொடுத்தா போதும். பட் ஸ்டில் ஐ ரிட்டைன் மை நம்பர் 1 பொசிஷன். இது அவங்களுடைய ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம். அப்போ ரிஷபராசிக்காரங்களில் வந்து வேலைக்காரங்களே இல்லையா, ஒர்க் பண்ணுறவங்களே இல்லையா? நிறைய இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ ரிஷபராசியில் கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம் 3 நட்சத்திரம் இருக்குது. இல்லை கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க ஒரு இடத்துல போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. சாதாரண ஆளாக ஜாயின் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியில் போய் இவங்க போன உடனே எல்லாத்தையும் திருத்தி சுத்தப்படுத்தி நீட்டாக்கி பக்காவாக பர்ஃபெக்ஷன் கண்டிஷன் கொண்டு வந்துடுவாங்க. அதில் ஒரு டெவலப்மெண்ட், பூம் டெவலப்மெண்ட் வரும். அதுக்கு காரணமாக இருந்த இவங்களுக்கும் ஒரு ஷேர் கிடைக்கும், பொருளாதாரத்துலேயும் ஒரு ஷேர் கிடைக்கும், ஒரு இன்க்ரிமெண்ட் அது கிடைக்கும். அதே மாதிரி அதற்குரிய பவரும் கிடைக்கும், பொசிஷனும் கிடைக்கும். ரிஷபராசி எங்கே போனாலுமே தன்னுடைய பேச்சு திறமையால், பேசாமல் இருக்கக்கூடிய தன்மையாலும், உரிய நேரத்தில் உரிய விஷயத்தை பேசுகிறதுனாலையும் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது.
இப்போ பேச்சு திறமையால ரொம்ப ஈஸியாக வந்து ஆப்போசிட் ஜெண்டரை அவங்க கவர் பண்ணிடுவாங்க. கரெக்டாக. அது வந்து எப்படி அப்படின்னம்னா, பேசாமல் இருந்தும் கவர் பண்ணுவாங்கங்கிறத இந்த இடத்துல நான் நோட் பண்ணுறேன். ஒரு உரிய பதிலை சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கிறதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு சேஃபர் கிரவுண்ட் இருக்குது. தே கேன் டேக் டெசிஷன் அட் எனி மொமெண்ட். அவங்களுக்கு வந்து எதை அவங்க அதிகமாக சொல்லுவாங்கன்னா, நான் எப்போதும் எனக்கான ஒரு கதவை திறந்து வைத்திருக்கிறேன். வேறு ஏதோ ஒரு இடத்தில் எனக்கான கதவு திறந்தே இருக்கிறது. ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கான கதவை நான் திறந்தே வைத்திருக்கிறேன். எந்த நிமிஷத்துலையும் நான் இங்கிருந்து வெளியேறி விடலாம். எனக்காக வேறு ஒரு வாய்ப்பு, வேறு ஒரு நிறுவனம், வேறு ஒரு நபர் கதவை திறந்தே வைத்திருக்கிறார். அப்போ இந்த ஆப்ஷனலாக ரிலேஷன்ஷிப்லேயும் ஆப்ஷனலாக தான் இருப்பாங்க. அது ஆப்ஷனல்னு சொல்லக்கூடாது. எப்படி அப்படின்னம்னா, when one is not confirmed properly, ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப், அவங்களுக்குன்னு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன், அவங்களுக்குன்னு ஒரு த ப்ளூமிங் ஆஃப் லவ் அது ஏற்படுது. ஆனால் they are not sure about it. அவங்க பார்க்குற அசஸ்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கு அந்த நம்பகத்தன்மை ஏற்படலைன்னா, தவறான நம்பகத்தன்மை ஏற்பட்டு விட்டாலும், ஒரு ஏழையை பணக்காரன் நம்பிட்டாலும், ஒரு பணக்காரனை கஞ்சன் நம்பிட்டாலும், ரெண்டுமே டேஞ்சரஸ் ரிஷபராசியை பொறுத்தளவில். அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு எந்த விதமான இம்பார்ட்டன்ஸும் இல்லாமல் போயிடும். ஆனால் நான் பார்த்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாமே யாரையுமே ரொம்ப சீக்கிரமாக நம்ப மாட்டாங்க. அதை தான் சொல்கிறேன். அவங்க முடிவுக்கு வர மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. they will not come to a point. மேஷத்தில் முடிவுக்கு வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் வேறு ரீசன்ஸ் வந்து இருக்குது. மேஷத்தில் ஸ்டில் they are not close to me அப்படிங்கிறது அதுவாக இருக்கும். ஸ்டில் no one is believing me, recognizing me, accepting me, risking on my projects. யாருமே என்னோடய ப்ராஜெக்டில் ரிஸ்க் பண்ண வரல அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களும் இருக்கிறார்கள். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தோன்னே எல்லா கேட்டும் திறந்தே இருக்கும். கடன்னு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. ஏன் அப்படின்னம்னா, இந்த பேச்சு வந்து பேசும்போது அந்த எக்ஸ்ப்ரெஷனில் எல்லா விஷயமும் வந்துடும். தான் யார், தான் எதற்காக வந்திருக்கிறேன், என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கேன், இதெல்லாம் அவங்களோட பேசிக் குவாலிட்டி. இன்கொயரி, பேச்சு. அந்த பேச்சிலேயே தனக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்னால் என்ன லாபம், உங்களால் நான் என்ன எதிர்பார்க்குறேன், இந்த கிவ் அண்ட் டேக் அப்படிங்கிறது வந்து அங்கே கரெக்டாக ப்ரெசென்ட் ஆகிடும். ஆனால் இந்த கிருத்திகை நட்சத்திரம் மட்டும் எப்படி அப்படின்னா, போனோன்னே திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் நாட் குட், திஸ் கேன் பி டெவலப்ட் லைக் திஸ், நம்ம அடுத்த ப்ராஜெக்டை இதை வச்சுக்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட பிளானை போட்டு எல்லாத்துக்கும் டக்குன்னு எல்லா விஷயங்களையும் கரெக்ட் பண்ணிட்டேன். இன் பிட்வீன் தே சீக் த ஹெல்ப் ஆஃப் காட். மறந்துடுறாங்க. ஒரு கடவுள் நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். தே டூ ரெகுலர் ப்ரேயர்ஸ். இப்போ நல்லா பாருங்கள், பணத்தை நம்புகிறாங்க, அதே நேரத்தில் கடவுள் நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்குது. இன் ஆர்டர் டு மேக் எ ஷோ, அதாவது தங்களை வந்து ஒரு சரியான நபராக காட்டிக்கொள்வதற்கு அவங்க யூஸ் பண்ணுற ஒரு நேச்சுரலான பிஹேவியர் கடவுள் நம்பிக்கை. இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க மேக்சிமம் வந்து நெகட்டிவாக எதையும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி அடுத்த ஆளுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. பாவ புண்ணியத்துக்கு பயந்தவங்க. இப்படி எல்லாம் பெரிய விஷயம் இருக்குது. ஆனால் அதை காட்டிலும் சிக்கலான விஷயம், என்னால் தான் எல்லாம், இவங்களுக்கு என்னால் தான் எல்லா லக்கும், என்னால் தான் எல்லா யோகமும், என்னால் தான் எல்லா அறிமுகமும். ஆக்சுவலி ஐ வாஸ் த பர்சன் ஹூ இன்ட்ரடியூஸ் ஹர் ஆர் ஹிம் டு எவ்ரிவேர். எல்லா இடத்துலையும் நான் தான் பண்ணேன். ஸோ இந்த நான் தான் த ரீசன் இஸ் மைன், த ரீசன் இஸ் மை செல்ஃப். நான் தான் வந்து இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்களுக்கு வந்து மற்றவங்க, இவங்க எல்லோரையும் அசஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ மற்றவங்க இவங்கள பற்றி ஒரு முடிவுக்கே வருவாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த கான்ஃப்ளிக்ட் அல்லது செப்பரேஷன் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன்னை பற்றி ஓவர் அசஸ்மெண்ட், அதீத எதிர்பார்ப்பு, இதெல்லாம் இந்த ரிஷபத்துக்கு எடுக்கும். ரிஷபம் வந்து ஒரு காம்பேக்டான ஏரியாவுக்குள்ளே, ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே வாழ்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சைன். ஃபாதர் ஒரு பவுண்ட்ரி போடுவார், கூட பிறந்த பிரதர்ஸ் ஒரு பவுண்ட்ரி போடுவாங்க, ஹஸ்பண்ட் ஒரு பவுண்ட்ரி போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுண்ட்ரி போடுவாங்க. பட் எல்லா இடத்துலையும் பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கிற மாதிரியே காமிச்சிக்கிட்டாலும் தான் ராஜாவாக இருக்கணும், ராணியாக இருக்கணும்னு ஆசைப்படும்.
இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மேட்டர். இதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஆள் வந்தால் தே ஆர் த வின்னர்ஸ். ரிஷபராசிக்காரர்கள் எல்லாம் நான் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு நோஷன்லேயே இருக்காங்க அப்படின்னா, அது ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு குடும்பத்தில் நான் மேனேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக ஈகோ கிளாஷ் ஆகும் இல்லையா? இல்லை, எல்லாம் எல்லாம் நந்தேன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குற ஆளாக இருந்தால் என்ன செய்யுது? ஸோ அதாவது எப்படின்னா பல்வேறு விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இப்போ ரிஷபராசிக்காரர்கள் இந்த குடும்பத்தில் டிசைட் பண்ணுற எக்ஸ்பெக்ட் பண்ணலைன்னா கான்ஃப்ளிக்ட் வரும் தானே? இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணலைன்னா கான்ஃப்ளிக்ட் வருங்கிறது வேற. ஆனால் ரிஷபராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணுற எல்லாரும் எல்லாம் நீ தான் அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க. இது ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லையா? இப்போ நம்ம பேக் டு லவ், இப்போ ஒரு ரிஷபராசிக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு பேசிக்கலாக லவ் எப்போ ஜெனரேட் ஆகும், ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் எப்போ ஏற்படும், அப்படி ஒரு தன்மை எப்போ ஏற்படும் அப்படின்னா தனக்காக எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அதே மாதிரி எல்லா விதமான கம்ஃபர்ட்ஸையும் பண்ணக்கூடிய நபர் யார் ஏற்படுத்தி கொடுக்குறவங்க மேலே ஈர்ப்பு வரும். அவ்வளோ, அவங்க பேரில் ஈர்ப்பு வரும். இந்த பையன் அல்லது இந்த பொண்ணு, பட் இட் மேபி யார் வசதியானவங்களோ அந்த வசதி இல்லாத ரிஷபராசிக்காரங்களா நமக்கு இவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தா நல்ல உண்மையிலே ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பர்சன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிஹேவியர் அப்படி தான் இருக்கும். எப்பயுமே பார்ஷாக நடந்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இருக்கிறதுலே நம்பர் 1 மேட்டர் அப்படின்னு. நான் இப்போ ஒரு கார் வாங்கினேன் அப்படின்னு யாராவது சொன்னால், அதே சொன்னேன், கார் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் ஒரு வண்டி புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொன்று பற்றி பேசுகிறார். எப்போவுமே ஸ்டேட்டஸில் சரி, இல்லாட்டி வசதியில் சரி, வாய்ப்புகளில் சரி, இன்டலெக்சுவாலிட்டியில் சரி, எல்லாத்துலேயுமே ஐ ஹவ் ஒன் புக் அப்படின்னு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. வேறு எதையாவது ஒன்று சொல்லி தன்னுடைய மேக்னானிமிட்டியை சொல்கிறதுக்கு தான், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருப்பாங்களே ஒழியா, யாராவது தன்னுடைய பெருமையை பற்றி பேசுவதற்கு ரிஷபராசிட்ட வந்தால் அது அவங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒரு டிஸ்கம்ஃபர்டாகவே தான் ஃபீல் பண்ணுவாங்க. இஃப் சமன் கம்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஸ் தேர் அப்ரிசியேஷன், ஒரு அஸ்டானிஷா எப்படி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தே ஆர் சாட்டிஸ்ஃபைடு. ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகிடும். ஒரு பாராட்டு யார் இருந்தால் கிடச்சிட்டா போதும். அதுவும் அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய வசதி, அவங்களுடைய நாகரீகம், அவங்களுடைய அணுகுமுறை, சில பொருட்கள்லாம் தேவையே இருக்காது, அதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுருப்பாங்க. பிகாஸ் தே ஆர் எக்ஸ்ப்ரெஸிங் சம் ஸ்டேட்டஸ். ஒரு பெரிய பணக்கார வீட்டில் சிங்கத்தினுடைய பெரிய வெங்கல சிலை இருக்குது. அந்த சிலையால் ஏதாவது பர்பஸ் இருக்கா? அது இட்ஸ் ஷோஸ் சம் மெரிட். அது அவங்களோட இணைந்து, அவங்களுடைய ஸ்டேட்டஸோடு இணைந்து இருக்கிற மாதிரி. இதில் அக்னின்னு பேர். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிதேவதை யாருன்னா அக்னி. அடையாளம் கூட அக்னி தான், அப்படி ஜுவாலை தான். அப்போ தே ஆர் லைக் ஃபயர், தே ஆர் ஃபாஸ்ட் இன் டூயிங் ஒர்க். அவங்க அடுத்தவங்களுக்காக ஒரு ஒர்க்கை செஞ்சு கொடுக்கும்போது அதில் அவ்வளவு நேர்த்தி இருக்கும், அவ்வளவு தெளிவாக இருக்கும். நான் எவ்வளவு திறமையான ஆள் பார் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்டஸோடு சேர்ந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களுடைய தொழிலில் போய் கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க உட்காடுறாங்கன்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய சகல விதமான நெகட்டிவ்ஸையும் தூக்கி எறிஞ்சு எல்லாத்தையும் பவர்ஃபுல் ஸ்டேட்டஸ் கொண்டு வச்சுருவாங்க. இப்போ ரிஷபராசின்றது பெண்ணுக்கு உண்டான ராசி தான் ரிஷபராசி. ஆண் பெண்ணுக்கு உண்டான ராசியெல்லாம் கிடையாது, பெண் தன்மைகள் அதிகமுள்ள ராசி. மேஷராசி ஆண் தன்மைகள் அதிகமுள்ள ராசி. ரிஷபராசி பெண் தன்மை அதிகமுள்ள ராசி. ஆண் ரிஷபராசிக்காரர்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? இதில் ஆண் ரிஷபராசிக்காரர்கள் எப்படி அப்படின்னம்னா, இது பெண் தன்மைன்னு நம்ம சொல்லிட்டோம். ஆண் அப்படின்னம்னா தன்னை நம்புவான், பெண் அப்படின்னா பணத்தை நம்புவான். அப்போ ஒரு ஆண் ரிஷபராசியில் பிறந்தான்னா அவனும் கால ஓட்டத்தில் தன்னை நம்புறதை விட்டுட்டு தன் இருக்கக்கூடிய பொருளாதார வசதியை நம்ப ஆரம்பிப்பான். சரிதானா? சரி, கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணிட்டான், நிறையா விஷயங்களை சம்பந்தம் பண்ணான். அப்போது ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளை மேரேஜ் பண்ணுவானா, லவ் பண்ணுவானா? ஒரு ஏழையான ஒரு வீட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு ஆளை லவ் பண்ணுவானா? அதெல்லாம் கிடையாது. எப்படி அப்படின்னா, பொருளாதாரத்தை அவர்கள் பெருசாக மதிக்கிறதில்ல, நினைக்கிறதில்ல.
லவ் அண்ட் அஃபெக்ஷனத்தை பெருசாக நினைப்பாங்க. நான் சொல்கிற ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட்டஸுக்காக காமிக்கிறது வேறு, புரிஞ்சுட்டிங்களா? ஸ்டேட்டஸுக்காக காமிக்கிறது வேறு. ஒரு ஆணை இருக்கான் ரிஷபராசி, அவன் வந்து ரொம்ப ஸ்டேட்டஸாக இருக்கக்கூடிய ஆளைத்தான் அவன் வந்து நேசிப்பான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு கேரண்டியும் இல்லை. தன்னை விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு கீழே இருக்கக்கூடிய ஆளை மட்டும்தான் அவன் லவ் பண்ணுவான். தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும். தனக்கு மீறிய எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கக்கூடாது. தனக்கு என்ன சாத்தியமோ அதுக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லைன்னு அவனுக்கு அது வேண்டாம். அப்படியே பணக்கார ஆளாக பார்த்து எப்படியாவது மடக்கி கல்யாணம் பண்ணிடணும். அதை பெண் ரிஷபராசிக்காரர்கள் செய்வார்கள். அவங்களுக்கு தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஆள் வேண்டாம். தன்னோட வசதியான ஒரு ஆண்மகன் தான் அவங்களுக்கு வேணும். அப்படிப்பட்ட ஆண்மகனும் ஈகோ இல்லாமல் தன்னுடைய அழகுக்கோ அறிவுக்கோ தன்னுடைய சர்வீஸுக்கோ சரண்டர் ஆகக்கூடிய ஆளாக இருக்கணும். தன்னை மதிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். ஏன்னா அதில் ஒரு நட்சத்திரம் அக்னின்னு சொன்னேன், இன்னொரு நட்சத்திரம் வந்து பிரஜாபதின்னு, ஜனங்களுக்கு தலைவன். ஏதோ ஒரு கலைத்திறன் எதையோ ஒரு அடிப்படையாக வச்சு அவங்களுக்கு ஒரு 10 பேர் வேலை செய்கிறதுக்கு இருப்பாங்க. அவங்க சொல்கிற வேலையை கேட்குறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. ரோஹிணிக்கெல்லாம் அவங்க எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸில் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள சொல்லு கேட்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு முன்னால் வந்து இவங்க ஸ்டேட்டஸாக இருக்கணும். ப்ரொவைட் பண்ணுறதுல வந்து தான் சாப்பிடலைனாலும் மற்றவங்கள சாப்பிட வச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ தன்ட்ட வசதி வந்தால் எப்படி மற்றவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க யோசிச்சு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆனால் பெண்கள் வந்து வசதியான நாட்டில் மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. ஆண்கள் வந்து தன்னை விட வசதி கம்மியான ஆள் அவங்க தான் நினைப்பாங்க. ஒரு சிலர் இப்போ இன்பான் ஒரு பணக்கார வீட்லேயே பிறந்த ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து எப்படி சார் அப்படி வந்து பெரிய ஆளாக மட்டும்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்களா அப்படி சொல்கிறதுக்குல இந்த இடத்துல வந்து ப்ரொவைடர், அவள் வந்து ப்ரொவைடர் மாறிடுவாங்க. எப்படி அப்படின்னோம்னா, இல்லை அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அப்போ அந்த பொண்ணுக்கு தன்னுடைய எல்லா இதுலேயும் தனக்கு சபார்டினேட்டாக சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஆண் தான் தேவைப்படும். இப்போ ஒரு ஆணோட குவாலிட்டி அவளுக்கு வந்துடுது. பணம் சேர்ந்த உடனே ஒரு ஆணோட குவாலிட்டி அவளுக்கு வந்துடுது. அப்போது ஆண் ரிஷபராசிக்காரர்களும் பெண் ரிஷபராசிக்காரர்களும் வாழ்க்கையில் ஒன்றா இணைஞ்சு இருக்க முடியாதா? அதுதான், அப்படி ஒரு ப்ரீ கண்டிஷனே இல்லை. இந்த ஆண் ரிஷபராசியும் பெண் ரெண்டு பேரும் ரொம்ப ரிஷபராசியும் சேரக்கூடாது கான்ட்ராடிக்டரியாக இருக்குது அப்படிலாம் இல்லை. எப்படி எப்படின்னா கான்ட்ராடிக்டரியாக இருக்குது அப்படிங்கிறதே வந்து ஒரு அட்ராக்ஷன். ஏன்னா பெண் வந்து தன்னை விட அதிகமான நிலைமையில இருக்கிற ஆணை தான் எதிர்பார்ப்பாங்க, ஆணும் வந்து தன்னை விட கீழே இருக்கிறது தன்னுடைய கீழே இருக்கிறது தான் எதிர்பார்ப்பாங்க. ஆமாம், அதிகமாக இருக்கக்கூடிய ஆளை எதிர்பார்க்குறாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இவங்க கம்மியாக இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அது ஒன்றும் மாற்றம் இல்லையே. ஆனால் பொதுவாகவே வந்து ஏக ராசியாக இருக்கிறவர்கள் ஒரே நட்சத்திரமாக இல்லாமல் இருந்தால் நல்லது. அதுலேயும் ஆண் நட்சத்திரம் முந்தின நட்சத்திரமாக இருந்தால் நல்லதுன்னு ஜாதக பொருத்த நூல் சொல்லுகிறது. இப்போ இதில் எது வந்து ஒரு லவ்வை ஜெனரேட் பண்ணும் அதை நம்ம பார்க்கலாம். இப்படி மானிட்டரி வேல்யூக்கு மட்டுமே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னா, இதில் வந்து அன்பு, பாசம், அப்புறம் காதல் அதுக்கெல்லாம் இடமே இருக்காதா இவங்களோட? நீங்கள் வந்து இமோஷனலாக உணர்வு ரீதியாக விஷயங்களுக்கு ரிஷபத்தில் இடமே இருக்காது அப்படின்னா, த புல் இஸ் ஆல்வேஸ் இன்சென்சிட்டிவ். இந்த ரிஷபம் இருக்கே, காளை ராசின்னு சொல்கிறாங்களே, இந்த ராசி காளைக்கு வந்து பொதுவாக சென்சிட்டிவிட்டி கம்மி, தோல் கடினம், சென்சிட்டிவிட்டி கம்மி. அவங்களுக்கு வந்து எப்படின்னா கம்ஃபர்ட்ஸ் ரொம்ப முக்கியம், உணவு ரொம்ப முக்கியம். ஏன்னா மேஷத்துக்கும் நம்ம உணவு சொல்லியிருக்கோம், ரிஷபத்துக்கும் உணவு ரொம்ப முக்கியம், குடும்பம் ரொம்ப முக்கியம். தன்னுடைய பேச்சை மற்றவங்க காது கொடுத்தாவது கேட்குறாங்களா அது ரொம்ப முக்கியம், கேட்டால் அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு ரொம்ப முக்கியம், அதை நம்ம எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்லேயே இருக்கணும். அது வந்து தனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் மாறிடாமல் அப்படியே இருக்கணும், அடிக்டாக இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரிஷபராசி பெண்களுக்கு அதிகம் உண்டு. ரிஷபராசி ஆண்கள் இந்த அடிக்டாக இருக்கிற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா இது டெம்போரல், இது டெம்பரவரி தான், இது பர்மனெண்ட் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆண் ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்கள் மீது யாராவது ஒருத்தர் ரொம்ப அட்ராக்ட் ஆகி ரொம்ப இதாக இருந்தாலும் அவர்கள் இது டெம்பரவரியாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் இந்த காசியஸில் தே ஆர் வெரி ப்ராக்டிக்கல், ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. கொடுத்து வாங்கினா கோடி வாங்கலாம், ரிஷபராசிட்ட வாங்கினா கொடுத்துடணும். 5000 ரூபா வாங்கினவன் 5000 ரூபா திருப்பி கொடுத்துட்டான்னா 10,000 ரூபா வாங்குறதுக்குரிய தகுதி வந்துடுது.
அதே ரிஷபராசிட்ட போய் 10,000 கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. 10,000 கொடுத்துட்டா 50,000 வாங்குற தகுதி வந்துடுது. இப்படி கொடுத்து 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 வரவு செலவு பண்ணிக்கிட்டே இருந்தால் கோடி ரூபா கூட அவங்களால டிரான்சாக்ட் பண்ண முடியும். ஆனால் ரிஷபராசிட்ட ஒரு நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ ஒரே பழக்கம், அது நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும். எப்படி அப்படின்னா கொடுத்ததையும் மறந்துடுவாங்க, வாங்கினதையும் மறந்துடுவாங்க. ஒரு நல்ல அருமையான குவாலிட்டி. ஏன் அப்படின்னோம்னா இதெல்லாம் ராஜாக்களுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி. அவங்க எதுலேயுமே பைண்ட் ஆகிறதில்ல. ராஜா எதுக்காக பைண்ட் ஆவானா? ஒருவன் வந்து பெரிய கிஃப்டை கொடுத்துட்டாங்கிறக்கா அவனுக்கு பைண்ட் ஆகிடுவானா? ஒருவன் வந்து ஒரு யாசகமோ இல்லாட்டி வெகுமதியோ கேட்டு வாங்கக்கூடிய புலவன் வர்றான், ராஜா மாதிரி இருக்கக்கூடிய ஆள்கிட்ட வந்து ஒரு அறிவாளி வர்றான், வந்து ஐயா நான் அந்த மாதிரி இப்படிலாம் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என் ரிசர்ச்சுக்குன்னா, அப்படியா பண்ணுறீங்களா, சூப்பர், இந்தாங்க பிடிங்க 10 லட்ச ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு கிஃப்டாக கொடுக்குறாரு. ஆயிரக்கணக்கான கோடி ரூபா வச்சுருக்கக்கூடிய ஆட்கள் கிஃப்டாக வந்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறது பெரிய விஷயமா? இல்லை இல்லை. சிவநாடார்னு ஒருத்தர் இருக்கிறார், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி HCLோட ஓனர். அவர் வருஷத்துக்கு 1250 கோடி ரூபா தானம் பண்ணுறாரு. சராசரியாக ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபா தானம் பண்ணுறாரு. யோசிச்சு பாருங்கள். அவர் ரிஷபராசிக்காரர். ஆமாம். அதாவது எப்படி அப்படின்னம்னா பர்பஸ் ஆஃப் மணி அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி இருக்குது இண்டிவிஜுவல் ஸ்டேட்டஸ். இவங்க அந்த ஸ்டேட்டஸ் கிடைக்காத இடத்துல தன்னுடைய ஸ்டேட்டஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தனக்கு ரொம்ப பெரிய ஸ்டேட்டஸ் இருக்கிற இடத்துல தன்னுடைய சிம்பிளிசிட்டியையும் அதே மாதிரி ப்ரேயர் டு காட், அந்த கடவுள் வணக்கத்தையும், கடவுளுக்கு நான் அடங்கி இருக்கேன், கடவுளை நம்பி இருக்கேன், கடவுளை விசுவாசத்தோடு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்காங்க, கடவுளுக்கு உண்மையாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தன்னை காமிச்சிக்கிறக்கூடிய ஆட்கள். அப்படி இல்லைன்னா சோசியல் சர்வீஸ், இது மாதிரி டொனேஷன்ஸ், பார்ஸ் டொனேஷன்ஸ், இதெல்லாம் அவங்களால தான் பண்ண முடியும். ரிஷபராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த கேரக்டரிஸ்டிக்ஸை அவங்க திருத்திக்கிட்டாங்கன்னா அவங்களோட திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்? முதல்ல ஜென்ரேஷனவே சொல்லிடுறேன். பெண்கள் ரொம்ப வந்து ஸ்டேட்டஸில் இல்லை, அவங்க கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னம்னா தே ஆர் அட்ராக்டிவ் டு ஸோ மெனி பர்சன்ஸ். ரிஷபராசிக்காரர்கள் வந்து பெண்கள் வந்து சாதாரண ஸ்டேட்டஸில் இருந்தாங்கன்னா அவங்கள எல்லாருக்குமே பிடிக்கும். ரிஷபராசிக்காரங்களில் ரொம்ப வசதியாக பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க பக்கத்தில் வர்றதுக்கு மற்றவங்க ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய நடை உடை பாவனையிலேயே ஒரு பெரிய ஒரு வேனிட்டி, ஒரு பெரிய பெரிய பெருமை, ஒரு ஈகோ, அப்படி எல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். அவங்களோட ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன், காஸ்டியூம் டிசைன்ஸ் எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புதுசாக நியூ ப்ராடக்டாகவே இருக்கும் எல்லாமே. ஆண்களை பொறுத்தளவில் எவ்வளவு பணக்காரனாக இருக்கிறானோ அவ்வளோ தூரத்துக்கு அவன் சாப்பிட்டான்னு நல்லாயிருப்பான். எல்லாருக்கும் வந்து முதல்ல சாப்பிடும், நல்லா எல்லாரையும் ட்ரீட் பண்ணுவான் நல்லா. அவன் மேரேஜை பண்ணால், லவ்வே பண்ணால் கூட சிம்பிளாக இருக்கக்கூடிய பணத்தை நம்பாத ஒரு பொண்ணை தான் அவன் விரும்புவான். அதை நோக்கி தான் அவனோட ட்ராவல் இருக்கும். அப்போ வந்து எப்படி அப்படின்னம்னா ஒரு ரிஷபராசிக்காரனை வந்து வசீகரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பொண்ணு நினச்சிட்டா தி ஹேஸ் டு பி வெரி சிம்பிள். அதிகமாக செலவெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக இருக்கணும். அவங்க ஆடம்பரமெல்லாம் தேவையே இல்லை. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும், எல்லாரையும் நல்லா ட்ரீட் பண்ணணும் சொல்லக்கூடிய பொண்ணு இருந்தால் ரிஷபராசிக்காரனுக்கு பிடிக்கும். அதே மாதிரி உனக்காக சூரியனுக்குள்ள இருக்க எதை வேணாலும் நான் கொண்டு வந்து தருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் இருந்தால் அவனும் வந்து ஒரு ப்ளீஸ் பண்ணி எப்படியாவது அவனோட நட்பை வாங்கிடணும்னு நினைக்கக்கூடியது சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ரிஷப பெண்ணுடைய கேரக்டர். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் மோர். இப்போ வேறு ஒன்றுமே இல்லை, ஒருத்தன் பணக்காரன் இல்லை, ஆனால் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற அந்த நினைப்பை பார்த்த உடனே அவன் மேலே அட்ராக்ட் ஆகிடுவான். நாட் நெசசரி டு பி எ மல்டி மில்லியனர், ஒரு குரோரியனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவன் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கான். அந்த மாதிரி ஒரு ஹார்ட் அவனுக்கு இருக்குது அப்படின்னா இவனு பெரிய ஆள் ஆக்குறது ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை, நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு எந்த ரிஷப பொண்ணு, சிம்பிளாக இருக்கக்கூடிய ரிஷப பொண்ணு உடனே வந்து அதை நான் அதே மாதிரி பெரிய ஆளை க்ரியேட் பண்ணுவான். சேஸ் த கெப்பாசிட்டி. இப்போ லவ் எப்படி அட்ராக்ட் ஆகுது, ஜென்ரேட் ஆகுதுன்னு புரியுது அவங்களுக்கு. அப்போது இது சஸ்டெயின் ஆகணும், இது ரொம்ப ரொம்ப காலத்துக்கு நீடிக்கணும். அதே மாதிரி இட் ஹேஸ் டு கோ டு த லெவல் ஆஃப் மேரேஜ். அதுக்கப்புறம் மேரேஜ் லைஃப்பை ரொம்ப இதாக போகணும் அப்படின்னு சொன்னால் 2 பேருக்குமே ஒருமித்த கருத்து இருக்கணும்.
எந்த ஒரு இடத்துலையும் இவங்க 2 பேர்ட்டையுமே பணம் இருக்குது அப்படின்னா அதை பற்றின அவேர்னஸ் இருக்கணும். நம்மகிட்ட 2 பேர்ட்டையும் பணம் இருக்குது, நம்ம குடும்பத்தில் நிறைய பணம் இருக்குது, ஆனால் நம்ம யாரையும் அதிகாரம் பண்ணிடுறதோ யாரையும் சர்வசாதாரணமாக நினச்சிறதோ ரொம்ப பெரிய தப்பாக வரும் அப்படிங்கிற ஒருமித்த சிந்தனை இருந்தால் லைஃப் சூப்பராக போகும். அதே இவங்க மாதிரி 2 பேரும் இவங்க திருமணம் ரெண்டு பேர்ட்டையுமே பணமே இல்லைன்னு, ஒரு ரிஷபராசியாக இருந்தாலும் பரவாயில்லை, இவங்ககிட்ட பணமே இல்லைன்னாலும் நிச்சயமாக நம்மளால் முன்னேற முடியும். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. நம்மகிட்ட எல்லாம் அறிவு இருக்குது, சர்வீஸ் இருக்குது, எதை எப்படி செய்யணுங்கிற இது இருக்குது, அதை நம்ம செய்யலாம். அதோடு சேர்ந்து அவங்களுக்கு பெரியவர்களை மதிக்கக்கூடிய பாங்கும் அதே மாதிரி கடவுளை நம்புகின்ற தன்மையும் இருந்தால் அவங்க பெரிய விஷயங்களை சாதிச்சிருவாங்க. இது அவங்களுடைய மேட்ரிமோனியல் லைஃப்பை நல்லா கொண்டு போகிறதுக்குரிய ஒரு பேசிக் ரூட். ஒரே நேரத்தில் சில நேரங்களில் ரிஷபராசிக்காரர்கள் ஈகோவோடு இருந்தாகணும், இன்னொரு நேரத்தில் ஈகோவே இல்லாமல் இருந்தாகணும். அப்படிங்கிற 2 விஷயமுமே அங்கே இருக்குது. இது சந்தர்ப்ப சூழ்நிலை, தசாபத்தி, அதே மாதிரி மற்ற இதுகள்லாம் வச்சுட்டு அதை நிர்ணயிக்க முடியும். ஆனால் மொத்தத்தில் பார்த்தா இந்த ரிஷபராசி அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் வித் ஸ்டேட்டஸ், மணி, வாக்கு, பேசக்கூடிய தன்மை, செருக்கு, இந்த ஈகோன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பேசுகிற தன்மை இல்லையா எல்லாம் அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக சிலர்லாம் பேசுவாங்க. அவெல்லாம் பிச்சைக்காரன் அவனை போய்ட்டு அப்படின்லாம் பேசுவாங்க. இந்த மாதிரி இந்த வாக்கு அதே மாதிரி தெய்வம் மாதிரி அவர் ஒரு டயத்தில் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு நான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணியிருக்கவே முடியாது. அப்படி சொல்லக்கூடிய ஆட்களும் ரிஷபராசியில் இருக்காங்க. இந்த யூசேஜ் ஆஃப் தேர் ஸ்பீச், அவங்களுடைய பேச்சை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிறதுல தான் ரிஷபராசினுடைய லைஃபே இருக்குது. அதே மாதிரி கண், எப்பயுமே கண் அடுத்தவனை பார்த்தோன்னே மட்டம் தட்டுற மாதிரியே பார்க்குறது, கிண்டல் பண்ணுற மாதிரியே பார்க்குறது, அடுத்தவனை வேகம் பண்ணுறதுலேயே கவனமாக இருக்கிறது. அதிகாரம் பண்ணிட்டான் அவனுக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கும். அடுத்தவனை அதிகாரம் பண்ணிட்டான், நம்ம சொல்கிறத கேட்டு பயந்துட்டான் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரிஷபராசிக்காரர்கள். இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் மெயின்டெனன்ஸ். எல்லாருமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேடரில் 80க்கும் மேற்பட்ட ஆட்கள் ரிஷபத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேடராக தான் இருப்பாங்க. அதனால் இவங்க இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே அடங்குகிற ஆட்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனை சொல்லித்தர்ற ஆட்களும் ரொம்ப பிடிக்கும். இவங்களோட பெரிய ஆட்களாக இருந்து அவங்க க்ரியேட்டிவாக டெவலப்மெண்ட்டுக்கு பெரிய அளவில் சொல்லித்தராங்கன்னா அதையும் காது கொடுத்து கேட்பாங்க. தானே கேள்வி கேட்டு அது எப்படிங்க என்ன இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அவங்ககிட்ட கற்றுக்கிறதும் இருக்குது, டீச் பண்ணுறதும் இருக்குது. 2 ஸ்டைலும் இருக்குது. அத்தாரிட்டேட்டிவாக பேசுகிறது இருக்குது, ரொம்ப பொலைட்டாக கேட்டுக்கிற தன்மையும் இருக்குது. ஆனால் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சனாலிட்டி அண்ட் த டிபெண்டட் சார்ட். அந்த பர்டிகுலர் பர்சன் சார்ட்டை பொறுத்து அதை நம்ம டிசைட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போது திருமண வாழ்க்கையிலே ரிஷபராசிக்காரர்கள் அவங்களோட பார்ட்னர்கிட்ட விட்டு கொடுத்து போவாங்களா? விட்டு கொடுக்கும் தன்மை இருக்கா அவங்களுக்கு? அதாவது ரிஷபராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போவாங்க அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஏன்னா அவங்க ஸ்டேட்டஸை அசஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். இப்போ இஃப் தே ஆர் ரெஸ்பெக்டிங் த பார்ட்னர் அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரே ஒத்த கேள்வி அது இல்லை. ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னா அது சார்ட்டோட சம்மந்தப்பட்டது. ஆனால் அவங்க தன்னுடைய பார்ட்னரோட ஸ்டேட்டஸ் கீழே வருது அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அதற்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணிடுவாங்க. 3 லட்ச ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, உன் ஒய்ஃப் ரொம்ப சம்பாதிக்கிற பொழுதுன்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. அப்போ ஹஸ்பண்ட் ரொம்ப சோர்வாயிட்டான், நான் நாளையிலேருந்து வேலைக்கு போகல. இஃப் யூ ஆர் ட்ரைட் லைக் திஸ், நான் உன்னைத்தான் பார்க்கணுமா, என் வேலை எனக்கு பெருசா, அது எனக்கு பெருசே கிடையாது, எனக்கு நீ தான் பெருசு அப்படின்னு ரிஷபராசி சொல்லிட்டா மறுநாள் அவன் பிரைட் ஆகிடுவான். அவன் எவ்வளோ காட்டில் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவான் கால ஓட்டத்தில். இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சது ரிஷபராசி. அதனால தான் அங்கே தனம்னு வச்சுருக்கான். 24 மணி பணத்தை பற்றி மட்டுமே திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா பணத்தை நோக்கி போவாங்கன்னு இல்லை, பணத்தை தேடி வர வைக்கிற சக்தியும் ரிஷபராசிக்கு உண்டு. தன்னை நோக்கி வர வைக்கிற சக்தி எதுக்கு? அந்த ரிஷபராசிக்கு இருக்குது. அதனால் எப்பயுமே இந்த பணத்தை வச்சு தான் எல்லாம் அப்படிங்கிறது இல்லை, தன்னுடைய பேச்சு திறமையை வச்சு தானே இல்லை. எந்த நேரம் பணிவாக பேசுவாங்க, எந்த நேரம் தூக்கி எரிஞ்சு பேசுவாங்க, இட் ஆல் டிபெண்ட்ஸ். அதெல்லாம் ஜாதகத்தை பொறுத்தது. பொதுவாக ரிஷபராசி அதனுடைய லவ் லைஃபு, அதனுடைய மேரேஜ் லைஃபு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை பணத்தை பேஸ் பண்ணியதாக தான் இருக்கும், ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணியதாக தான் இருக்கும். எல்லோரும் எல்லா நேரத்துலையும் ஒரே ஸ்டேட்டஸில் இருக்கிறது இல்லையா. அப்போ எப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க போவாங்க. தன்னுடைய நிலைமை தெரிஞ்சவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, தன்னுடைய நிலைமை தெரிஞ்சு தான் கம்மியாக இருக்கான ஸ்டேட்டஸில் இருக்கோம் அப்படின்னோம்னா எல்லார்ட்டையும் பொலைட்டாக சர்வீஸ் பண்ணி
அதற்குரிய ஃபீஸை வாங்கி அப்படியே டெவலப் ஆகி பிறகு தான் அவங்களுக்கு அந்த கமாண்டிங் மேட்ரு வரும். காரியத்தை சாதிக்கிற காரியத்துக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டேட்டஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ரிஷபத்தினுடைய தனிப்பட்ட குவாலிட்டி. ரிஷபராசிக்காரர்களுக்கான ப்ளஸ் அண்ட் மைனஸ் அவங்களோட கேரக்டரிஸ்டிக் எல்லாமே ரொம்ப தெளிவாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அது ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்.